ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இன்ட்ரெஸ்ட் 18,000, சிங்காரத்துக்கு 10,000, சுகுமாரனுக்கு 5,000, ஆக மொத்தம் 33,000. சத்த என்னாச்சு? டயர்டா உட்காந்துட்டீங்க? இல்ல ஒன்றும் இல்லை. வெளியே கிளம்புறேன்னு சொல்லி அமைதியா உட்காந்துட்டீங்களே, தலைவலிக்குதா? இல்லை பரவாயில்ல, நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஜோசப் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்னங்க, காலையிலேயே சொல்லணும்னு நினைச்சேன். இந்த செவ்வாய்க்கிழமைக்குள்ள காலேஜ்ல செமஸ்டர் ஃபீஸ் கட்டி ஆகணும். அன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். கட்டிடலாம். அப்புறம் வீட்டு வாடகை கட்டணும், இபி பில்லும் இருக்கு, மளிகை சாமான் வேற வா. எதுக்கு எல்லாத்தையும் பிரித்து பிரித்து சொல்லிட்டு இருக்க? ஒரு 10-15,000 ரூபாய்க்கு மொத்தமாக செலவு இருக்குன்னு சொல்ல. ஆமாங்க. சாரிங்க, கொஞ்சம் முன்னாடியே சொன்னா பணத்தை ஏற்பாடு பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன். வெளியே போற நேரத்துல உங்ககிட்ட சொல்லி டென்ஷன் பண்ணிட்டேன். சாரிங்க. எப்போ சொன்னா என்ன? பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி தானே ஆகணும். பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணுறேன். நான் வரேன். என்ன இவரு ரொம்ப நேரமா இங்கேயே நிக்கிறாரு? ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு. இவர் எதுக்கு இங்க நிக்கிறாரு? துளசி துளசி கொஞ்சம் நில்லுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஷாமலா எல்லாத்தையும் சொன்னாங்க, தேங்க்ஸ். ஐயோ அது இல்ல, உங்ககிட்ட வேற ஒன்று சொல்லணும். எப்படி சொல்றதுன்னு தெரியல. தனியா இருந்தா ஈஸியா சொல்லியிருப்பேன். ஆனா சொல்லிதான் ஆகணும். துளசி துளசி நான் சொல்றது கேளுங்க. துளசி துளசி நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். சொல்றது கேளுங்களேன், என் மனசுல இருக்குன்னு நான் சொல்லி ஆகணும். பாருங்க, எதுவா இருந்தாலும் ஒரு வீட்ல இருக்கும்போது வந்து பேசுங்க. இப்படி ரோட்ல பேசுறதெல்லாம் வேண்டாம். ஐயோ துளசி, சாரி கேட்க வந்தா சைத்தானை பார்த்து ஓடுற மாதிரி ஓடுறா. ஓடி, நான் எதுக்கு உங்ககிட்ட சாரி கேட்கணும்? நீங்க சாரி கேட்ட உடனே அவங்கள எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க, அப்பதான் நான் நம்புவேன். துளசி துளசி, இதெல்லாம் ஒரு பொழப்பு, எல்லாம் என் தலையெழுத்துறேன். டேய் பாத்து விளையாடுங்க. நானா அடடே வாமா, மாப்பிள வலியா? ஏதுனா நான் மட்டும் இருக்கேன். அம்மாடி சின்னம்மா பாவனரா? நல்லா இது இருக்கேம்மா. தீஸ்கோண்டி. சேமலாவையும் மாப்பிளையும் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். உன் தங்கச்சியை கூட்டிட்டு போக என்ன கேட்கணுமா? நேரா அவங்க வீட்டுக்கு போ. அவ மாமனார் மாமியார் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கூட்டிட்டு போ. அவங்கள ஒரு மாசம் உங்க வீட்டுல வச்சு நல்லா பாத்துக்குமா. சேமலாவோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். தப்பக்குண்டா நானா? என் பொண்ணு வந்திருக்கா, உடனே பிரியாணி பண்ணு. நல்லி எலும்பு சூப் வச்சு கொத்துக்கறி. ஐயோ நானா, அதெல்லாம் வேண்டாம். சின்னம்மா, உங்க மாப்பிள்ளைக்கு நீங்க வச்ச மீன் குழம்புன்னா చాలా இஷ்டம். அது பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்கன்னு கண்டிஷனா சொல்லிட்டாரு. மீன் குழம்பு தானே, அத வச்சு கொடுத்து விட்டா போச்சு. மாப்பிளைக்கு இல்லாததா? அம்மா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். டேய் பெரியவனே வா போலாம். சரிம்மா, நீ மேல போய் ரெஸ்ட் எடுத்துக்க. நான் சமைச்சிட்டு உன்னை கூப்பிடுறேன். சரி சரியா? சின்னம்மா. லோகு, பாக்கா எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? இப்பதான் வந்தியா? இப்பதான். சரி ஒரு நிமிஷம் இரு, இந்த பேசு சொல்றா. அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி மாப்பிளைய ஃபாலோ பண்ணனே. இப்போ ஒரு பொண்ணு பின்னாடி போறத பார்த்தனே. பொண்ணு பின்னாடியா? ஆமாண்ணே, ரோட்ல அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போறத பார்த்தனே. யாரா அவ? யாருன்னு தெரியலண்ணே. மாப்பிள்ள துளசி துளசின்னு பேர் சொல்லி கூப்பிட்டது காதுல விழுந்ததுண்ணே. துளசியா? ஆமாண்ணே, அந்த பொண்ணு பேரு துளசி. மாப்பிள்ள பரிதாபமா அந்த பொண்ணுகிட்ட என்கிட்ட ஒரு நிமிஷம் பேசுன்னு கெஞ்சிக்கிட்டு போனாருண்ணே. அவ பேசுனாளாடா? இல்லண்ணே, அந்த பொண்ணு ஒண்ணுமே பேசாம ஆட்டோல ஏறி போயிடுச்சு. இப்ப மாப்பிள்ளை எங்க? வீட்டுக்கு போயிட்டு இருக்காருண்ணே. நீ அங்கே இரு, நான் வந்து பேசிக்கிறேன். என்ன லோகு, போன்ல யாரு? துளசின்னு யார் பத்தியோ கேட்டேன். ஏக்கா கேக்குற? இல்ல, துளசின்னு யாரையோ விசாரிச்சியே, என்ன விஷயம் சொல்லு. ஷியாமலாவுக்கு அவன் துரோகம் பண்ணிட்டாக்கா. யார் அவன்? நம்ம மாப்பிள்ள தான். ஆமாக்கா, மாப்பிள்ளையா? நம்ம ஷியாமலா கூட அந்த ஆளு சந்தோஷமாவே இல்ல. சும்மா பேருக்கு புருஷன்னு வீட்டுல இருக்கான். எதுனாலுன்னு நான் சந்தேகப்பட்டு அவனை ஆளை வச்சு நான் ஃபாலோ பண்ண சொன்னேன். இப்ப நம்ம ஆளு என்ன சொன்னான் தெரியுமா?
துளசின்னு ஒரு பொண்ணு பின்னாடி நம்ம மாப்பிள்ளை சுத்திக்கிட்டு இருக்கானா. ஓ, கதை அப்படி போகுதா? இது ஏற்கனவே எனக்கு தெரியுமே. ஏற்கனவே தெரியுமா? ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம மாப்பிள்ளை துளசிய லவ் பண்ணது எனக்கு நல்லா தெரியும். சியாமலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளை மறந்துடுவான்னு நினைச்சேன். தெரிஞ்சு இதை ஏக்கா நீ சொல்லல? என்ன பண்றது, தாலி கட்டுற நேரத்துல தான் எனக்கே விஷயம் தெரியும். கடைசி நேரத்துல கல்யாணத்தை நிறுத்த முடியுமா? யார் அந்த துளசி? எனக்கு அவளை தெரியாது. பத்மான்ற ஒரு பொம்பளை எனக்கு பழக்கம். அதான் அந்த பொட்டல மாத்திர கேசுங்க தான். அவளோட சக்களத்தி பொண்ணுதான் துளசி. ஆனா துளசி பத்தி ஏற்கனவே நான் சியாமலா கிட்ட சொல்லிருக்கேன். அவ மாப்பிள்ளை கண்டிச்சு வைக்கலையா? இல்லக்கா, அந்த துளசிய மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம சியாமலாவை அந்த ஆளு ஒதுக்கி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அவ வீடு எங்க இருக்கு? அவளை காலி பண்ணா நம்ம மாப்பிள்ளை வழிக்கு வந்துட போறான். அவ கல்யாணமாய் போயிட்டாளே. ஆனா எனக்கு பத்மா வீடு தெரியும். அவ கிட்ட போய் கேட்டா துளசியை பத்தியும் அவ இருக்கிற வீட்டை பத்தியும் டீடைலா சொல்லுவா. யார் அந்த பத்மா? இங்கே மோகனன் வருவானே, அவனோட அம்மா தான். அடா, அவனும் அவங்க அம்மா ஒரு முறை இங்க வந்திருக்காங்கல்ல, நான் தான் அனுப்பி வச்சேன். ஓ, அவனா? அவன் வீடு எனக்கு தெரியாதே. நான் உங்க வீட்டை காட்டுறேன். ஆமா, அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாதுக்கா. தெரிஞ்சா மாப்பிள்ளைய சும்மா விட மாட்டாரு. என்ன இருந்தாலும் நம்ம தங்கச்சி அந்த ஆளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நானும் அந்த ஆளை சும்மா விடுறேன். நீ முதல்ல பத்மா வீட்டை காட்டு. துளசி டீட்டெயில வாங்கி அவளை ஒரு வழி பண்ணிடலாம். அப்பதான் நம்ம ஷியாமலா நிம்மதியா இருக்க முடியும். நீ ஒண்ணும் கவலையே படாதே. நம்ம வழியில யார் குறுக்க வந்தாலும் காரை நிறுத்தாம செத்தா சாகட்டும்னு போயிட்டே இருக்கணும்னு உங்க மாமா சொல்லுவாரு. சியாமலாவுக்கு பிரச்சனை பண்றவ எவளா இருந்தாலும் அவளை முடிச்சிடணும். துளசி விஷயம் வீட்டுல யாருக்கும் தெரியாது. நீ யார்ட்டையும் சொல்லிடாத. அவளை நான் பாத்துக்கிறேன். சரி, நீ வா. பத்மா போய் பார்த்து அவ எங்க தங்கியிருக்கான்னு கேட்டுட்டு வந்துடலாம். வா. அக்கா, அம்மா கிட்ட நான் லோகு கூட வெளியே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வா. நான் வெளியில கார்ல வெயிட் பண்றேன். ம். என்னடா பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இது வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை, நல்லா தான் போயிட்டு இருக்கு. பரவாயில்லையே, சீக்கிரம் பிக்கப் பண்ணிட்டேன். அப்புறம் விஸ்வானனும் உன்னை பார்க்கணும்னாரு. சரி, அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன். போய் பார்க்கலாம். ஓகே? பார்த்தா டேய், சரி வாடா போலாம். வாடா. போலாம். சரியா? சரி, பார்த்துக்க. டேய் மாப்ள, இவன் தானா? புறா. நான் பேசிட்டு இருக்கல. பாஸ், என்ன பாஸ்? என்ன பிரச்சனை? எதுக்கு அடிக்கிறீங்க? பாஸ், இவங்க கிட்ட சரக்கு வாங்காதீங்க பாஸ். இவன் டூப்ளிகேட் சரக்கு வித்துக்கிட்டு இருக்கான். யாரா டூப்ளிகேட் சரக்கு? டூப்ளிகேட் சரக்கு கொடுத்தா என்ன பேச்சு? பாஸ், அவன் அப்படிப்பட்ட பையன் இல்ல. அவன் கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரிஜினல் சரக்கு தான். சரக்க பத்தி என்கிட்டயே சொல்றியா? எனக்கு இதுல 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 10 வச்சு ஒரு இழுப்பு இழுத்தனா உண்மையா டூப்ளிகேட்டான்னு சொல்லிருவேன். ஏன்டா என்னையா ஏமாத்துறியா? ஹலோ, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? சரக்கு விற்க கொடுத்ததே நான் தான். சரக்கு பிடிக்கலன்னா திருப்பி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க. தேவையில்லாம ஏன் மேல கை வைக்கிறீங்க? பணத்தை வச்சுட்டு என்னென்ன பண்ண சொல்ற? சொல்லையா 4000 ரூபாய் கொடுத்துருக்கேன். எல்லாம் டூப்ளிகேட். சரக்கு இல்லாம இவனால ஒரு நாள் கூட சும்மா இருக்க முடியாது. கை கால சும்மா நடுக்க ஆரம்பிச்சிடும், தெரியுமா? ஜாலியா சந்தோஷமா டூர் போலான்னு இவங்கிட்ட சரக்கு வாங்கிட்டு போனோம். இவன் குப்பையை கொடுத்து அமிச்சிட்டான். போன இடத்துல வேற எங்கேயும் சரக்கும் கிடைக்கல. கொலை பண்ற அளவுக்கு எனக்கு வெறிய வந்துருச்சு. உன்னால என் டூரே போச்சுடா. இருங்க பாஸ், இருங்க. தப்பா நினைக்காதீங்க. இந்த ஒரு முறை விட்டுருங்க. என்ன மீறி நடந்த தப்பு இனிமே எப்படி நடக்காம பாத்துக்க. தொலைச்சிருவேன். இப்ப பணத்தை வாங்கிட்டு போங்க. அடுத்து இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். சரிங்களா? ரெகுலர் கஸ்டமர் சார், சரியில்ல சரக்கு கொடுத்த நல்ல கஸ்டமர் மிஸ் பண்ணிட்டீங்களே. ஐயோ பாஸ், நான் தான் தப்பாயிடுச்சுன்னு ஒத்துக்கிறேனே. அதுக்குன்னு வராமலாம் இருந்துடாதீங்க. நாளைக்கு வாங்க, உங்களுக்கு ஸ்பெஷல் மால் தர சொல்றேன். நல்லது கையில இருந்தா இப்போ கொடுங்க. பாஸ், எல்லாம் தீர்ந்துடுச்சு. நீங்க நாளைக்கு வாங்க, சொர்க்கத்தையே கண்ணில் பாக்குற மாதிரி ஸ்பெஷல் மால் கொடுக்க சொல்றேன். சரியா? பாஸ் கிளம்புங்க. உங்களுக்காண்டி தான் அவனை விட்டு போறேன். வரேன் பாஸ். ஓகே பாஸ், ஓகே. டேய் வாடா. வரேன் சார். மச்சான், அவனுக்கு என்ன காசு கொடுத்த? 2 பேர் தானே, நல்லா அடின்னு அடிச்சு அனுப்பிச்சிருக்கலாம். டேய், இந்த தொழில யாரையும் பகைச்சு கூடாது. கோவம் வந்தா சிரிக்கணும், ஆத்திரம் வந்தா அடக்கிக்கணும். அப்பதான் பிசினஸ் பண்ண முடியும். இதை நான் சொல்லல, விஸ்வான சொல்லியிருக்காரு. அவன் என்னடா பிறக்கும் போதே சரக்க பார்த்தாம நம்ம சரக்க குப்பன்றான். டேய், வந்து அவன் கண்ணை பார்த்தல, போதையில் அப்படியே மதக்குது. ரெகுலர் கஸ்டமர் தப்பா சொல்ல மாட்டான். விஸ்வானனுக்கு தெரியாம எங்கேயோ தப்பு நடக்குது. இதோட 2-3 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. என்னன்னு விசாரிக்கணும். டேய், நீ இதுக்கெல்லாம் பயந்துடாதடா. தொழில இதெல்லாம் சகஜம். சரக்கிடு, என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். இந்தா.
பார்க்க லட்சணமா தான் இருக்காரு. ஆனா வயசு கொஞ்சம் கூட தெரியுதே. ஏன்னா பவித்ராவை விட ஒரு 10-12 வயசு அதிகமா இருக்காது? அதிகம்னு சொல்ல முடியாதுமா. பையனுக்கு கல்யாண வயசு தான் ஆகுது. பவித்ரா சின்ன பொண்ணு. அவளோட சேர்த்து வச்சு பாக்குறப்போ பையனுக்கு வயசு கொஞ்சம் கூடுதலா தெரியுது, அவ்வளவுதான். அதெல்லாம் சரிண்ணா. வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணி வச்சு வயசை விடுமா. எல்லா மனுஷனுக்கும் வருஷம் ஆக ஆக வயசு கூடிக்கிட்டே போகுது. பையனுடைய வசதியை பாரு. அந்த மாப்பிள்ள சொந்தமா ஒரு இறால் பண்ண வச்சு நடத்துறான். அது மாத்திரம் இல்ல, அவங்களே அதை எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. கோடி கணக்குல ஆஸ்தி. ஒரே பையன். வயசை பார்த்தா வசதியா வாழ முடியுமா சொல்லு? அப்போ வயசு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமாமா, வயசை பார்த்து பொண்ணு தர்றதை விட வசதியை பார்த்து பொண்ணு தர்றது தான் புத்திசாலித்தனம். தாலி கட்டின அடுத்த நிமிஷமே உன் பொண்ணு கோடீஸ்வரி. அதை நினைச்சு பாரு. நீங்க சொல்றது சரிதான். வயசுல என்ன இருக்கு? கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஆம்பளைங்க அப்படியே தான் இருப்பாங்க. பொண்ணுங்க அப்படியா? என்னதான் சின்ன வயசா இருந்தாலும் 2 குழந்தைங்க பெத்தது பெரிய பொம்பளைங்க மாதிரி ஆயிடுறாங்க. சில பேருக்கு போட்டோவுல வயசு கூட தான் தெரியும். நேர்ல பார்த்தா அப்படி தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்லன்னு? சரி பத்மா, உனக்கு பையனை பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லிடுறேன். நீயும் மாப்பிள்ளைய நேர்ல பாத்துரு. இந்த வீட்டுக்கா? வேண்டாண்ணே. போன தடவை மாப்பிள்ளைய இங்க வச்சு பார்த்து சகுன தடை மாதிரி என்னென்னமோ நடந்து போச்சு. திரும்ப அப்படி நடந்துடக்கூடாது இல்ல? ஆமா பத்மா, நானே உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். உன் மகனுக்கு என்ன ஆச்சு? அன்னைக்கு வந்தவங்களை பார்த்து அப்படி சிரிச்சான். அவனுக்கு உடம்பு சரியில்லையா இல்ல வேற ஏதாவது? பாத்தீங்களா, உடனே சந்தேகப்பட்டுடுவீங்களே. அவனுக்கு ஒண்ணு இல்லன்னு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க வெத்தலை பாக்குன்னு சொல்லி பீடாவ, அதானே ஜரதா பீடா, அத விளையாட்டுத்தனமா குடுத்திருக்காங்க. அந்த மயக்கத்துல தான். சரிம்மா, அவனை பார்த்து பழக சொல்லு. வீட்டுல வேண்டான்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை எங்க வர சொல்றது? கோயில வச்சு பொண்ணை காட்டிடலாம். கோயில்லையா? ஆமாண்ணே, பக்கத்துல கோயில் இருக்குல்ல, அங்க பவித்ராவை அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வரேன். அங்க வச்சு அவங்க பொண்ணை பாக்கட்டும். நீ சொல்றது நல்ல ஐடியா தான். சரி, அப்ப நான் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். இருந்தாலும் மாணிக்கத்துக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு. இந்த விஷயத்தை அவர்கிட்ட நான் சொல்ல போறதில்ல, நீங்களும் சொல்லிடாதீங்க. என்னம்மா நீ? பொண்ணை பெத்த மனுஷன் அவர்கிட்ட சொல்லாம எப்படிமா? ஆமா, பெருசா பொண்ணை பெத்துட்டாரு. வீட்டுல ஒரு வயசு பொண்ணு இருக்க, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு என்னைக்காவது நினைச்சு பாத்துருப்பாரா? ஓடுகாலி மகளுக்கு திருட்டு சீர் செய்யவே அவருக்கு நேரம் சரியா போச்சு. வேண்டாண்ணே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை பார்த்துட்டு சரின்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னா போதும். பெத்தவனுக்கு தெரியாம பொண்ணை காட்டுறது முறையில பத்மா. எதுக்கும் ஒரு வார்த்தை சொல்லிடுறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். அட நீங்க வேற என்ன? பொண்ணு வீட்டுல 500, மாப்பிள்ளை வீட்டுல 500ன்னு மொத்தம் 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு சொல்றாங்க. நாம ஒண்ணு அப்படி சொல்லலையே. 2 நாள் கழிச்சு அந்த மனுஷங்கிட்ட சொல்லலாம்னு சொல்றேன். அண்ணே, நீங்க யார பத்தி கவலைப்படாதீங்க. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சு போயிட்டா கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். அதெல்லாம் சரிம்மா. மாணிக்கம் வரலன்னா பொண்ணோட அப்பா எங்கன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்பாங்க. அதான் யோசிக்கிறேன். கேட்டா வெளியூர் போயிருக்காருன்னு சொல்லுங்க. நான் சொல்லிடலாம், எனக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வர்றவங்க நம்பணும்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சாக்க எந்த தகப்பனும் வெளியூர் போக மாட்டான். அப்படியே போனாலும் வீட்டுல என்ன தகராறுன்னு மத்தவங்க சந்தேகப்பட்டு கேட்பாங்க. அட கடவுளே, என்ன அதை இதை சொல்லி சமாளிச்சு எத்தனையோ கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கணுமா? அவங்க நம்புற மாதிரி எதையாவது சொல்லி சமாளிக்க பாருங்கண்ணே. என்னம்மா நீ என்ன நீ சங்கடத்துல மாட்டி விடுறிய? சரி இருங்க, நான் வரேன். உங்களுக்கு ஒரு சங்கடமும் இல்ல. இந்தாங்க, இத வச்சுக்கங்க. ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. என்னம்மா அது 500 ரூபா தானா? அண்ணே, நீங்க இந்த இடத்தை நல்லபடியா முடிச்சு கொடுங்க. நீங்க கேக்குறத விட அதிகமாவே நான் செய்யறேன். யோசிக்காதீங்கண்ணே. மாப்பிள்ளை வீடு ரொம்ப வசதியான இடம்னு சொல்லிருக்கீங்க. அவங்களும் உங்களுக்கு 1க்கு 2 செய்வாங்க. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என் பொண்ணுக்கு ஒரு நல்லது பண்ணி கொடுங்க. நான் உங்களை தான் மலை போல நம்பி இருக்கேன்னு. சரி பத்மா, நான் வரேன். சரிண்ணே.